ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா? நன்றி 100% காட்டன் புதிக்ஸ் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 9. நான் உங்கள் விஜய் சேதுபதி. சரி, உங்கள் எல்லாரையும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். டாடா பை பாய். நான் உங்கள் விஜய் சேதுபதி. நன்றி, வணக்கம். கட்டாயிச்சா செம்ம. சுபா ஒன்றும் முடியல. என்னது, ஒரு சீசனில் டாக்ஸிக்காக இருந்தால் பரவாயில்ல, ஒரு சீசனையும் டாக்ஸிக்காக இருந்தால் என்னை வேறு ஹோஸ்டாக போட்டு தலைதான் வெடிக்குது. ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உங்களுக்கு கான்டெஸ்ட் திட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. வேற யாராவது கேட்டு பார்க்கலாமா? வாங்க சேதுபதி, எப்படி இருக்கீங்க? சார் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சரி, ஏதாவது காபி டீ ஏதாவது குடிங்க. இல்லை சார், இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். ஒரு முக்கியமான மேட்ரு உங்கள்கிட்ட பேசணும் சார். என்ன சமாச்சாரமா வந்திருக்கீங்க? சார் அது வந்து பிக் பாஸ் அடுத்த சீசன்ல நீங்க வரணும் சார். இல்ல சேதுபதி, எனக்கு போதுங்கிற அளவுக்கு புகழ் பணம் எல்லாம் நிறையவே சம்பாதிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போய் நான் என்ன வேலை செய்ய போறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை சார், நான் அப்படி சொல்லு சார். இல்லை சார், நீங்க தப்பா புரிஞ்சிடும். இல்லை சார், நீங்க ஆங்கர் பண்ணும் சார் அந்த பிக் பாஸ். அதுதான் சார் கேட்டு வந்து. நல்ல சமாச்சாரம். ஆனா முந்தானி முடிச்ச டைம்ல சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருந்திருக்கும். ஓகே, இட்ஸ் ஃபைன். பட் இருந்தாலும் என்னால இப்போ வர முடியாது, தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க நிலைமை எனக்கு ரொம்ப புரியுது. நான் சும்மா கேட்டு பார்த்தேன் சார், வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சார் சொல்லுங்க சார். இல்ல, இந்த விஷயத்த மட்டும் என் பையன்கிட்ட கேட்டுறாதீங்க. ஏன் சார், என்ன சார்? பார்கவ் உங்க மேல கடுமையான கோபத்துல இருக்கேன். சார் புரியுது சார், புரியுது. சரி சார், இந்த பவானி அந்த பார்கவ் கேட்டுதான் சொல்லுங்க சார். நன்றி சார், நான் வரேன் சார். சரி, முருங்கைக்காய் போட்டு சாம்பார் இருக்கு, சாப்பிட்டு போங்க ஒரு வை. சாம்பார்லாம் நிறைய ப்ரொடக்ஷன்லேயே கொடுக்குறாங்க சார், நிறைய சாப்பிட்டேன் சார். நன்றி சார், வரேன் சார். சரி சரி, போயிட்டு வாங்க. நன்றி சாப்பிட்டியா சார்? பாப்பா தம்பி சேத எப்படிப்பா இருக்க? சார் சூப்பர் சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? என் பிள்ளையே எனக்கு பலம், அதனால எப்போதும் நான் நலம். சூப்பர் சார், சூப்பர் சார். என்ன விஷயமாப்பா என்ன பாக்குறதுக்கு வந்த? சார் நான் உங்களை பார்க்க வரல, சிம்பு சாரை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போகணும். தம்பி, ஒண்ணு மட்டும் உன்கிட்ட கேட்கட்டா? கவன்கிற ஒரு படத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சோம், அதை மறந்துட்டியா? இல்ல நடிகங்கிறதையே மறந்துட்டியாப்பா? சார் நீங்க தப்பா புரிஞ்சுங்க சார். இல்ல சார், நீங்க மாசு சார், நீங்க ஜாம்பவான் சார். நான் அதுக்கு வரல சார், இது வேற விஷயம் சார். இது வந்து பிக் பாஸ் அடுத்த சீசனுக்கு ஆங்கரிங் பண்ண முடியுமான்னு கேட்டு போலான்னு வந்தேன் சார், வேற எதுவும் இல்லை சார். தம்பே 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 தம்பே, நிறுத்த நிறுத்த நிறுத்த. நான் ஜீ தமிழ்ல இருக்கிறேன் ஜட்ஜா, என்கிட்ட பழிக்காத உன் பாட்சா. இல்ல சார், எனக்கு புரியுது சார். ஆனா தம்பி, என்ன பிக் பாஸா இருக்க சொல்றியா? நான் இருக்கிறேன். பிக் பாஸ்க்கு மியூசிக் பண்ண சொல்றியா? நான் பண்றேன். ஐம் a musician, ஐம் a director, ஐம் a lyricist, ஐம் a singer. இந்த மாதிரி என்ன வேணாலும் என்ன பண்ண சொல்லு, ஆனா ஆங்கரிங் மட்டும் நமக்கு செட் ஆகாதுப்பா. இல்ல சார், அதனாலதான் நான் அப்பவே சிம்பு சாரை பார்த்து பேசிட்டு. உன் நிலைமை எனக்கு புரியுதுப்பா. ஆனா சிம்பு இப்பதான்ப்பா பிஸியா நடிச்சிட்டு இருக்கா அப்படி 2-3 படத்துல. ஓகே சார், ஃபைன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பு சாரை பார்த்தா மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுங்க சார். வருஷத்துக்கு ஒரு படமாக ரிலீஸ் பண்ண சொல்லுங்க சார், ரொம்ப டிலே ஆகுது. நான் 2-3 வருஷமாவே இதை சொல்லிட்டு இருக்கேன்ப்பா, கேட்ட பாடு இல்ல. ஓகே சார், நான் போயிட்டு வரேன் சார். சிம்பு சார் கேட்டதா சொல்லுங்க சார். இத பாரு நண்பா, எல்லாம் நல்லதே நடக்கும், நீ போயிட்டு வா தெம்பா. நன்றி சார், நன்றி. சிட்டுக்கு 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 சிட்டுக்கு. நகைச்சுவை சார், நான் நிஜமா சீரியஸா சொல்றேன் சார். நீங்க பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு அப்படியே ஆசமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஜாலியா இருக்கும் சார். நீங்க பண்ணுங்க சார். இருக்கும் இருக்கும். டாப் ஸ்டார்லயே பெரிய ஹீரோவா இருக்கிற உங்களையே உள்ள இருக்கிறவங்களாம் மொக்கப் பண்றாங்க. ஏன் சார் இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? உங்களுக்காவது ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அனுப்புனாங்க. இதே நாங்காண்டி இருந்தேன், எனக்கு 2-3 ஃப்ரெண்டு குடும்பத்தோட அனுப்பி ஒரே குருமா பண்ணிருப்பாங்க. பேஜாரா இருக்கும் சார். அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. தெரியும் தெரியும். இந்த பிரஜன் சேன்றவால
உங்க நிலைமை சந்தி சிரிக்குது சார். சார் இப்போ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். பிக் பாஸுக்கு கெஸ்டா வேணா கூப்பிடுங்க, நான் வரேன். அண்ணா ஹோஸ்டெல்லாம் சான்ஸ்லெஸ். அப்புறம் இதெல்லாம் மனசுல வச்சுன்னு மூவில எதுவும் ரோல் கொடுக்காம போயிட போறீங்க. சார் நீங்க அப்பெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காதீங்க, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருங்க, ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம். பை த பை ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட். சொல்லுங்க சார். இந்த பிக் பாஸ் சீசன் 9 இந்த வாரமே முடிக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல மிட் நைட்ல டிவிய ஆன் பண்ணாலே கையாமுயான்னு காதெல்லாம் கொய்யின்னுது. நாய்ஸ் பொல்யூஷன் இன்னும். நானும் எவ்வளவோ கேட்டு பார்க்குறேன் சார், ஆனால் ஒன்றும் நடந்த பாடில்லை, நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். கீப் ட்ரையிங். ரொம்ப நன்றி சார். சுத்தனது நண்பனா இருந்த சுத்தோடு சொல்லக்கூடாது, அதான் உண்மையான நட்பு. வாங்க சரி சார். சார் சார் எப்படி சார் இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சார் இல்லை சார், அது வந்து ஒரு முக்கியமான மேட்ரு. சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். நட்புக்கு ஒண்ணுன்னா நான் உசிரையே கொடுப்பேன். அதனால தான் சார் உங்களை தேடி வந்திருக்கேன். பிறகு என்ன, தயங்காம கேளுங்க. அது வந்து ஒன்றும் இல்லை, பிக் பாஸ் ஆஃப்டர் சீசன் 10க்கு உங்களால் ஆங்கர் பண்ண முடியுமா? விளையாடாதீங்க சார். சார் இல்லை சார், நான் விளையாடல சார், நிஜமா கேட்குறேன் சார். நீங்களே ஹோஸ்ட் ரொம்ப நல்லா பண்றீங்க, அப்புறம் நான் இதுக்கு? இல்லை சார், நான் விளையாடல சார், நிஜமா கேட்குறேன் சார். இதுக்கு நீங்க உசுரையே ஏற்றுக்கலாம், அதை கூட கொடுத்துருவேன். நமக்கு இந்த ஹோஸ்ட் எல்லாம் செட்டே ஆகாது சார். சார் இல்லை சார், நீங்களே இப்படி சொல்ற என்ன சார்? இந்த பிக் பாஸுக்கு ஹோஸ்ட் எல்லாம் உங்களுக்கு தான் செட் ஆகும், நமக்கு இல்ல. தைரியமா பண்ணுங்க, நல்லதே நடக்கும். எதுனா நான் ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா? தாஸ் இல்லடா, நீ பண்ண வித்தியாசமா இருக்கும்டா, பார்க்கறதுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஒரு நிமிஷம், ரோலக்ஸ். அவன் பேரிட்டலை உத்தரப்பிரதேசத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கானோ. இப்படி பேசுறவனா நான் 100% காட்டன் தோத்திஸ் வழங்கும் பிக் பாஸ். இப்படி பேசினா செட் ஆகுமானா? இல்லடா தாஸ், நான் இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு யங்ஸ்டர் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஓகேவா? ஸோ அதனால சாரிண்ணா, இல்லைண்ணா, நான் இது எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுது, தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா. புரியுது, ஃப்ரீயா ஒரு பிரச்சனைடா, நான் பார்த்துக்கிறேன், பிரச்சனை இல்லை, சும்மா கேட்டேன் அவ்வளோதான். பேசாம இவரை கூப்பிடலாமா? இவரை கூப்பிடலாமா? சான்ஸ் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவா. என்ன சேது, எப்படி இருக்கீங்க? சார் கமல் சார், சார் ஐயோ நீங்களா? என்ன பார்க்க வந்து சார்? இப்போ சார் உங்களுக்கு கூப்பிடலாம் நினச்சேன். என்ன கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். சரி, அதை விடுங்க, என்ன விஷயம்? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். வெளியே இருக்க ஆடியன்ஸும் திட்டுறாங்க, உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டும் திட்டுறாங்க, கேள்வி கேட்டாலும் திட்டுறாங்க, கேள்வி கேட்காம திட்டுறாங்க சார். என்ன பண்றதுன்னு தெரியல சார். பேசாம நீங்களே திரும்ப வந்துடுங்க சார். சேது, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்னைக்கு மிஸ் யூ கமல் சார்னு சொல்றேன், இதே ஊர் தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி worst host ஆங்கரிங்க்கு தகுதியற்றவர் நல்லா ஜால்ரா அடிக்கிறாருன்னு சொன்னாங்க. சார் நிஜமா சார் சொல்றீங்க? அதனால இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கவே வேண்டாம். நல்ல விமர்சனத்தை எடுத்துக்கோங்க, பாராட்டுகளை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்னை விட ரொம்ப நல்லாவே ஹோஸ்ட் பண்றீங்க. சார் உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் சேத ஒரு விஷயம், நீங்க சொல்றத கேட்காம திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்கன்னா குறும்படம் போட்டு காட்டுங்க, எல்லோ கார்டு ரெட் கார்டை பயன்படுத்துங்க, சரியாகிடும். சார் அப்படின்னா? இல்ல சேது, எனக்கு இதை விட முக்கியமான வேலைகள் நிறைய இருக்கு. அதனால இனிமே இந்த மைக்க நீங்க தான் பிடிக்கணும். சார் அப்படின்னா வேற வழியே இல்லை, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்றீங்களா சார்? புரியுது சார், பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கம் மக்களே. அதாவது இந்த மாதிரி எல்லா மோசமான தருணங்களும் உங்க வாழ்க்கையிலும் நடந்துடும். அதனால அது எல்லாமே இந்த வருஷத்தோட புதஞ்சு மண்ணோடு மண்ணாகட்டும். அடுத்த வருஷம் நல்லா இருக்கும், சந்தோஷமான வருஷமா அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். உங்கள் அனைவருக்கும் என்னைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர்.